என்ன செய்வேன் என்கிற கலக்கமோ தேவ சத்தம். சில சமயத்துல அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆயிடும். எல்லாமே லாக்கான மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன அடுத்து நான் செய்யணும், என்ன நான் பேசணும், இந்த காரியத்துல நான் எப்படி செயல்படணும், என் அசைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மள நெருக்கும். சில சமயங்கள் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட அடுத்து என்ன முடிவு எடுக்கணும், ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், ஒரு தொழில் தொடங்குற விஷயமா இருக்கலாம், ஊழியத்துக்கு வர்ற விஷயமா இருக்கலாம், பல காரியங்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனையா இருக்கலாம். என்ன செய்யணும் இந்த சிச்சுவேஷன்ல மனசுக்கு தோன்றதை செய்யறது தப்பு. அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வேண்டிய ஒரு தேவ சத்தம் வெளிப்படும். ஆடியோ பைபிள்லாம் வந்திருக்கு, போட்டு விட்டோம்னா அது வாட்டுக்கு வசனத்தை என்ன செய்யும், வாசிக்கிட்டு இருக்கும். பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டே கூட வசனத்தை அழகா கேட்கலாம். வார்த்தை சத்தம் நம்மை தைரியப்படுத்தும். உங்களை நோக்கி கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வரும். அது என்ன சத்தமோ அதுக்கு கீழ்ப்படிங்க. சில சமயம் மனம் திரும்புன்னு சொல்லுவாரு, சில சமயம் ஞானசானம் எடுன்னு சொல்லுவாரு, சில சமயம் அந்த ஆளை மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு, தசமபாகம் குடுன்னு சொல்லுவாரு, ஊழியத்துக்கு வான்னு சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க.